அதாவது ஒரு ரசாயன விவசாயிக்கும் இயற்கை விவசாயிக்கும் ஒரு வித்தியாசம். ரசாயன விவசாயி இந்த மாதிரி இவர் எல்லாமே வெளியில் தான் வாங்குறாருங்க. இந்த என்பிகே, பெஸ்டிசைடு எல்லாமே. இவர் சமுதாயத்தில் இப்படி நிற்கிறார். இவருக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனை வருது, ஒரு வீட்டில் ஒரு நிகழ்ச்சியோ, ஒரு திருமணமோ, ஒரு குழந்தை படிக்கிறதுக்கோ ஒரு கடன் வாங்குறாரு. அந்த கடன் வாங்கினோடனே அவ்வளோதான் விழுந்துறாரு. அதுவே ஒரு இயற்கை விவசாயி. அவர் என்ன பண்ணுறாரு, மண்ணை எப்படி பார்க்கறது அவர் சொந்தமாகவே பண்ணுறாரு. விதைகள் உற்பத்தி எப்படி பண்ணுறது அவர் சொந்தமாகவே விதையை சேமிக்கிறாரு. மண்ணை எப்படி சீர்படுத்தி கொண்டு வர்றது அவர் சொந்தமாகவே அவருடைய பழக்கம், அவருடைய எக்ஸ்பீரியன்ஸு, அவருடைய அறிவு உபயோகித்து தயாரிக்கிறார். எரு தயாரிக்கிறது அவரே அங்கே தயாரிக்க ஆரம்பிக்கிறார். ஊக்கப் பொருட்கள் பஞ்சகாவியா, ஜீவாமிர்தம், மற்ற பொருட்களும் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே கற்றுக்கிறாரு. வர்மி வாஷ், வர்மி கம்போஸ்ட்டு, சரி பூச்சி வருது எப்படி தயாரிக்கிறது அதையும் கற்றுக்கிறாரு. அதை போய் எப்படி வியாபாரத்தை கொண்டு போய் சேர்க்கறது அதுவும் அவரே பண்ணிக்கிறார். அப்போது இயற்கை விவசாயி இந்த மாதிரி ஆகிடுறார். இவர் இயற்கை விவசாயி சமுதாயம் நிற்கும்போது அவர் நாளைக்கு ஏதோ இன்னும் கொஞ்சம் நிலம் வாங்கணும், இல்லை வேறு ஏதோ வேணும் அப்படின்னு கடன் வாங்கினாலாம் அவர் விழ மாட்டார். ஸோ எந்த அளவுக்கு சொந்தமாக ஒருத்தர் நிற்க முடியுமோ காலில், அது கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த முயற்சி அவங்கள ஹெல்ப் பண்ணும். பல்வகை இருக்கும்போது அவங்க டிபெண்டன்சி வெளியே டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. யாருமே அவங்கள சொல்ல முடியாது, இன்றைக்கி எங்கே கொடுக்க மாட்டேன், என்கிட்ட பொருள் இல்லை, ஏன்னா இவர்கிட்டே பொருள் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்க அது சுதந்திரமாக வாழ முடியும். வித்தியாசம். மண்புழு உரம் தயாரிப்பதற்கு 2 வகை இருக்குது அதுக்கு. அதாவது நம்ம நாட்டு மண்புழுவே உபயோகிக்கலாம், இல்லை அந்த மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்காக இருக்கிற அந்த ஆப்பிரிக்க புழுக்கள், யூட்ரலஸ் யூசினி, இல்லைன்னா அந்த செவப்பு ரெட் ரிகர், ஐசினியா ஃபீடிட்டா, இல்லை நம்ம நாட்டுப்புழு பெரியோனிஸ் எஸ்கவேட்டஸ், இதெல்லாமே யூஸ் பண்ணலாம். நம்ம இந்த மண்புழு உரம் அப்படின்னு சொல்லும்போது இந்த வெளிநாட்டு புழு தான் உபயோகிக்கிறாங்க நிறைய பேர். ஏன்னா அது சீக்கிரமாக உற்பத்தி பண்ணுது அப்படிங்கிறதுக்காக. அப்படியே அதை வச்சு தயாரிக்கிறோன்னா வெறும் சாணம் மட்டும் இருக்குன்னா, சாணம் நல்லா ஆறின பிறகு, சாணத்தில் அந்த உஷ்ணம் இருக்கக்கூடாது. இது எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, ஒரு பாலித்தீன் பையில் சாணத்தை போட்டு மடித்து வச்சுட்டு ஒரு 2 நாளைக்கு அப்புறம் கையை வச்சு பார்க்கணும். உள்ளார சூடாக இருந்துச்சுன்னா இன்னும் யூஸ் பண்ணாதீங்க. அது ஆறி போச்சுன்னா அதை உபயோகிக்கலாம். 2வது தொட்டி மாதிரி கட்டி, தொட்டி எதுக்கு, தொட்டி கூட தேவையில்லை, பட் தொட்டி எதுக்கு கத்துறோன்னா, திறந்த வெளியில் பண்ணும்போது எலி, பாம்பு இதெல்லாம் மண்புழுக்களை சாப்பிட்றதுக்கு வரும். இல்லை பெரிய அளவில் பண்ணுறீங்களா ஓப்பன் ஸ்பேஸ்லேயே பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சிறிது அளவில் பண்ணுறவங்க தொட்டியில் வச்சு பண்ணலாம். ஆனால் தொட்டியில் தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது. இது எப்போதுமே ஞாபகம் வைக்கணும். தண்ணி தேங்கி நின்றுச்சுன்னா உங்களுக்கு மக்கி போகாது, அழுகி போகும். ஏன்னா உள்ளார தண்ணி அப்படியே கரெக்ட் ஆக அழுகி போகும். அதனால் ஆக்சிஜன், டிசால்வ்ட் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லுவோம், அதெல்லாம் குறைஞ்சிடும், மண்புழுக்கள் செத்துரும். ஒரு தொட்டியில் தண்ணி போகிற மாதிரி இருக்கிற தொட்டியில் கீழே கொஞ்சம் கருங்கல் அது மாதிரிலாம் போட்டிங்கன்னா தண்ணி வடிஞ்சு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். அதுக்கு மேலே நல்லா ஆறி போன சாணியை போட்டுட்டு புழுக்களை விட்டு மேலே ஒரு சாக்கு, இந்த கோனி சாக்கு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி, இல்லை வைக்கல், அந்த மாதிரி போட்டு கொஞ்சம் கையால் அழுத்தி விடணும். ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது சாணி, கொஞ்சம் லைட்டாக கையால் அழுத்தி விட்டிங்கன்னா அது பாட்டு சாப்பிட்டு டெய்லி அது பாட்டு கழிக்க ஆரம்பிக்கும். சில பேர் அதை வச்சு கடைசியில் எடுப்பாங்க. சில பேர் ஒரு 2 நாளைக்கு 4 நாளைக்கு ஒரு தடவை மேலே இருக்கிற அந்த தன்னுடைய மண்புழு அது கழிவு இருக்கு இல்லையா, அதை மட்டும் எடுத்து பியூர் வர்மி காஸ்டிங் கூட எடுக்கலாம். சாணம் மட்டும் இல்லை, பயோமாஸ் இருக்கிறவங்க பயோமாஸையும் சாணத்தையும் கலந்து வச்சு நல்லா மக்கின பிறகு ஒரு பெரிய ஜல்லடை அது வாயலாக போகிற மாதிரி பண்ணிவிட்டு அது போட்டு மண்புழு போட்டிங்கன்னா கண்டிப்பாக அதிலே கூட பண்ணலாம். இது வெளிநாட்டு புழுக்கு. நம்ம நாட்டு புழுவை யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம நாட்டு புழுக்கு எப்படின்னா அது கொஞ்சம் மண்ணும் தேவைப்படும். அதாவது கீழே அந்த கருங்கல் போட்ட பிறகு அதுக்கு மேலே கொஞ்சம் எங்கேருந்து மண்புழு எடுக்கிறீங்களோ அங்கே இருக்கிற மண் ஒரு 4லேருந்து 6 அங்குலம்
மண் போட்டு அதுக்கு மேலே தான் இந்த மாதிரி ஆறின சாணியோ அந்த ஆறின பயோமாஸ்போ சாணியோ கலந்த பொருளை போட்டு அந்த உணவை போட்டு அதில் வந்து மண்புழுக்களை போடணும். தண்ணி அதிகமாக போடக்கூடாது. தண்ணி வந்து ஈரப்பதம் இருக்கணுமே தவிர தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது. தேங்கி நின்றுச்சுன்னா மண்புழுக்கள் வெளியே வந்துடும். பெரிய அளவில் பண்ணுறவங்க மண்புழுக்கள் வந்து இரவு நேரத்தில் வெளியே போயிடுது அப்படின்ற ஒரு அச்சம் இருந்துச்சுன்னா விளக்கு வைங்க. எப்போதுமே வெளிச்சம் இருந்துச்சுன்னா மண்புழுக்கள் வெளியே போகாது, நார்மலாக அங்கேயே இருக்கும். வெளியே இந்த மாதிரி ஓப்பனாக போடுறவங்க வந்து அப்படி எறும்பு ஏதாவது கிட்ட வர ஆரம்பிக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு வந்து இந்த உப்பு, மிளகாய், மஞ்சள், உப்புத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இது 3 ஈக்குவல் குவான்டிட்டி கலந்து கொஞ்சம் சோப்பு தண்ணியில் கலந்து இந்த வைக்கிறோம் இல்லையா, அந்த இந்த ஆர்கானிக் மேட்டர் போட்டு அதில் மண்புழு வைக்க போகிறோமே அதை சுற்றி வளைச்சி போட்டிங்கன்னா எறும்புகள் கிட்ட வராமல் இருக்கும். தொட்டிகள் வந்து வேரியஸ் மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது. நிறைய யூடியூப்லேயே கூட நாங்கள் வந்து போட்டிருக்கிறோம். அதை கூட அவங்க பார்த்துக்கலாம். ஓகே. நீங்கள் வந்து தமிழ்நாடு அரசினுடைய திட்டக்குழு உறுப்பினர், இன்னும் பல்வேறு பதவிகளில் உயர் பொறுப்புகள்லாம் இருக்கீங்க. அதே மாதிரி உங்களுடைய தந்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் பாண்டிச்சேரியில் வந்து மிகப்பெரிய அளவில் இருந்திருக்காங்க. அவங்கள பற்றி சொல்லுங்க. 2 குடும்பமே. அதாவது எப்படின்னா, எங்கள் அம்மாவுடைய அப்பா வந்து சென்னைக்கு மேயராக இருந்தார். 43-44 பிரிட்டிஷுக்கு அகேன்ஸ்டாக ஒர்க் பண்ணி இந்தியன் மேயர் ஃபார் மெட்ராஸ். இன்னும் நீங்கள் கார்பரேஷனில் போனீங்கன்னா பெரிய ஃபோட்டோ இருக்கும் அவர் போட்டு. அவர் 1943-44 இது இருக்கு இல்லையா, நம்ம பூண்டி ரிசர்வாயர் அவருடைய பேரில் தான் அது ஓப்பன் ஆச்சு. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பூண்டி ரிசர்வாயர் போனீங்கன்னா அங்கே ஒரு தூண் இருக்கும். அதில் தூணில் வந்து இனாகுரேஷன் பை போட்டு கீழே வந்து டாக்டர் சையத் நியாமத்துல்லா மேயர் ஆஃப் மெட்ராஸ் டேம், அங்கே வந்து அவருடைய பீரியட் தான் அது. அப்பாவுடைய அப்பா வந்து பிஸ்னஸ் மேன். அவர் வந்து இப்போ ஃப்ரெஞ்ச் போலீஸில் இருந்து பாண்டிச்சேரியில் அதுக்கப்புறம் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகி ஃபாரினுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட்டெல்லாம் அந்த காலத்திலே கப்பலில் பண்ணுவார். அவர் டபுள் ஷெவாலியர். இப்போ சிவாஜி கணேசன் ஷெவாலியர் வாங்கினார் அவார்டுனா அந்த மாதிரி அவர் டபுள் ஷெவாலியர். அவர் உயர்ந்த இது அவார்டெலாம் வாங்கினவருங்க. அப்பா வந்து ஃப்ரெஞ்சு மொழியிலேயே படித்து அவர் அந்த காலத்திலே கைரோவில் ஈஜிப்டுக்கு போய் கைரோ யூனிவர்சிட்டியில் ஃப்ரெஞ்ச் லா படிச்சுட்டு வந்து பாண்டிச்சேரியில் லாயராக இருந்தார். அவர் பாரத்லாம் முடிச்சுட்டு. அதுதான் என் குடும்ப பேக்ரவுண்ட். அவருடைய பதக்கம் அது ஷெவாலியர் பதக்கம். ஆமாம், ஷெவாலியர் பதக்கம் அது அவங்க கொடுத்ததுங்க. அப்படியே எனக்கு மூத்த ஒரு அண்ணன் ஒருத்தர் இருந்தார். அவர் ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டார். அதுக்கப்புறம் நான், எனக்கு 2 தங்கச்சிங்க. அப்படியே போயிட்டு அப்படியே எனக்கு ஒரே பொண்ணு, அவளுக்கு 3 பொண்ணுங்க. என் பெரிய பேத்தி இப்போ அட்வொகேட் ஆகிட்டாங்க. 2வது ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பண்ணுறாங்க. 3வது பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க. உங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு நிறைவான ஒரு வாழ்ந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? இவ்வளோ சாதனைகள், அதாவது நிறைவானதுன்னு சொல்ல முடியாது, அது தாண்டி போயிடுது, ஓவர்ஃப்ளோ ஆகி போச்சு. ஆனால் எப்போ அது யாராவது ஏதாவது ஒன்று நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆமாம், கண்டிப்பாக வந்து ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கணுன்னு ஒரு ஆசை இருந்தது. அது மட்டும் கற்றுக்கல. ஒருவேளை எல்லாம் இந்த கவர்மெண்ட் பொறுப்பெல்லாம் முடிஞ்சிருந்த பிறகு டைம் இருந்துச்சுன்னா உட்காந்து கற்றுக்கலாம். என்ன சொல்கிறீங்க? சுபாராவ் வந்துருங்க, நீங்கள் பாட்டு பாடுங்க, தெலுங்கு பாட்டு பாடுங்க, நான் வந்து மியூசிக் கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி. சார் வந்து அது பத்திமா காலேஜில் தான் முதல்ல அவருடைய சொற்பொழிவும் அவருடைய அந்த செயல் திட்டங்கள்லாம் நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். எங்கள் மதுரையா? லோயலா காலேஜ் வந்து கோயம்புத்தூர் இல்லை, இது பத்திமா காலேஜ். பத்திமா காலேஜ் வந்து உங்களுக்கு கோயம்புத்தூரா? இல்லை, மதுரையில். இவரை கூட்டிகிட்டு போனார், நெடுஞ்சொலியன். அப்போ அந்த ஒரு பெரிய காலேஜ் பூலிகன் நண்பர்கள் மூலமாக தான் இவர் போனார். அப்போ இன்னொன்று அவரோட நிகழ்ச்சி வந்து இந்த வெப் கேம், அது ரொம்ப பிரமாதம். அது வந்து உண்மையிலேயே ஒவ்வொருத்தரும் ஒரு கார்டை வச்சுக்கிட்டு நான் வந்து எலி, பாம்பு, கோட்டான், அந்த அந்த ஒரு 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 நெட்வொர்க் இருக்குது தெரியுங்களா? அது குழந்தைகளிடையே, மாணவர்களிடையே குறிப்பாக நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துச்சு. அதை நாங்கள் தொடர்ந்து அங்கே மலேசியாவில்
அந்த சார் நீங்க இப்போ ஒரு பேப்பர்லாம் வச்சுட்டு பேப்பர் அப்படியே வச்சா கீழே விழுந்துரும், மடிச்சு மடிச்சு வச்சா நிறைய அவங்க வந்து அந்த பண்பு கற்றுக்கிட்டோன்னா நிறைய ஒரு உங்களுக்கு முதுகெலும்பு ஸ்ட்ராங் ஆகிடும்ல, ஆமா அந்த மாதிரி இந்த கூட்டு முயற்சி. பாட வச்சாலும் விழுவாது. அதாவது நீங்கள் ரசாயன விவசாயி வந்து ஒரு சாதாரண பேப்பர் மாதிரி, ஏன்னா எல்லாம் வெளியிலேருந்து வாங்குறாரு. அவர் தனியாக நிற்கும் போது மேலே வெயிட் வந்தால் கீழே வந்துடுவார். ஆனால் இயற்கை விவசாயி வந்து ஒவ்வொரு ஃபோல்டும் அவருக்கு ஒரு திறமை. மண் எப்படி பாதுகாக்கிறது, எப்படி உரம் எரு தயாரிக்கிறது, எப்படி பூச்சி விரட்டி தயாரிக்கிறது, எப்படி இந்த ஊக்கி தயாரிக்கிறது அப்படின்னு எல்லா மடிப்புகளும் வரும்போது அவர் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறார். சார் நடிகர் கார்த்தி வந்து எனக்கு வந்து இவர் ஒரு வழிகாட்டி அப்படின்னு சொல்லி உங்களை வந்து அந்த மீட்டிங்ல வந்து உங்களை பற்றி நிறைய பேசினாரு. எனக்கு வந்து தந்தை போன்றவர்னாரு, நீங்க வந்து சிவகுமார் எனக்கு அண்ணன் அப்படின்னு சொன்னீங்க. ஆக்சுவலாக சிவகுமார் என்னாச்சுன்னா ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன், இந்த நிகழ்ச்சி தான், உழவன் ஃபவுண்டேஷன் நிகழ்ச்சி. அப்போ என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்பீச் கேட்டு அப்போலேருந்து க்ளோஸ் ஆகிட்டார். ஃபஸ்ட்டு அவார்டு கொடுக்கும்போது அடுத்து போகும்போது அவர் அந்த கேரவனில் உட்கார்ந்தார். என்ன வந்து உள்ளார போயிருந்துக்கு ஆளு சொன்னாங்க, அங்கே தான் இருக்கிறாரு, நீங்கள் போய் பேசிட்டு உட்காருங்க. உள்ளார போனால் அவர் ஃப்ரெண்டு, நான் கேரவனில் உள்ளார உட்காந்துருக்கோம். கார்த்திக்கு இந்த பக்கம் மேக்கப் பண்ணிக்கிறோம். பேசிக்கும்போது திடீர்னு அவர், ஆமாம் நீங்கள் என்னோட பெரியவனா நான் உங்களோட பெரியவனான்னு கேட்டார். நான் சொன்னேன், நான் ஸ்கூலில் படிக்கும்போது உங்கள் சினிமாவை பார்த்தேங்க அப்படின்னு. உங்கள் படத்தை பார்த்தேன், இது என் படம் சொல்லுங்கள். நான் சொன்னேன், சரியாக ஞாபகம் வரலன்னு, ஞான ஒலியா அப்படின்னேன். தப்பு 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 அப்படின்னு. இந்த பாருங்கள் இருங்க, நான் சீன் டிஸ்கிரைப் பண்ணிடுறேன். நீங்கள் கார் ஓட்டிகிட்டு வருவீங்க, மழை பெஞ்சிட்ருக்கும், ஒரு இளம் பெண் கிராஸ் பண்ணுவாங்க, அதை நீங்கள் வந்து பிரேக்கை போட்டு திட்டுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பெண்ணுக்கு வந்து கால் வந்து நொண்டியாக இருக்கும், கஷ்டப்பட்டு அவங்க தாண்டி போவாங்க, நீங்கள் வருத்தப்படுவீங்க. யோ அப்படியே டிஸ்கிரைப் பண்ணிட்டாரே அந்த சீனை. அதாங்க காக்கும் கரங்கள், அதுதான் என்னுடைய படம் அப்படின்னாரு. அப்போது நான் தான் உங்களுக்கு அண்ணன் அப்படின்னாரு. சரிங்க. இப்போ அவங்க உழவன் ஃபவுண்டேஷன்ல நீங்க வந்து அட்வைஸா இவராக இருக்க பாமையன் சிவராமன், பாமையன் சிவராமன், அனந்து, நான், பூஜ்ய செல்வம். நமக்கு என்னன்னா இப்போ அவார்டு நம்மளை தேடி வரணும். இப்போ எனக்கு விக்ரம் கபூர் இப்போ ரிட்டையர் ஆகிட்டார், ஐஏஎஸ் ஆஃபீஸர். எனக்கு திடீர்னு வந்து ஒரு செலெக்ஷன் கமிட்டியில் போட்டிருந்தாங்க, அங்கே அவர் வந்தார். கமிட்டிக்கு அப்புறம் அவர் ஒரு கேள்வி கேட்டார். ப்ரொஃபஸர், ஐ பின் சீயிங் யூ ஃபார் ஸோ மெனி இயர்ஸ், நீங்கள் பெரிய அளவில் எல்லாமே பண்ணியிருக்கிறீங்க. வை இஸ் இட் தட் த கண்ட்ரி நார் த ஸ்டேட் ஹஸ் கிவன் யூ எனி டிசர்விங் அவார்டு அப்படின்னாரு. இல்லை, அதுக்கு வந்து நான் சொன்னேன், அவார்டுக்கு அப்ளை பண்ணணும், இல்லை நாமினேட் ஆகணும். எனக்கு அப்ளை பண்ணுற பழக்கம் கிடையாது. வை டோன்ட் யூ அப்ளை ஆன் பாலிசி? ஐ வில் நாட் அப்ளை ஃபார் எ அவார்டு. somebody has to nominate. If you want, you can nominate me. அவர் கம்பெனி வாய் முன்னு கட்டார். அதுக்கப்புறம் அதாவது டாக்டர் பாலாஜி வந்து என்வாயன்மெண்ட் டைரக்டராக இருக்கும்போது இப்படி தான் என்ன பண்ணார், எனக்கு லேண்ட்லைனில் அப்போ நியூ காலேஜில் அந்த ரிசர்ச் இன்ஸ்டியூட் வச்சுருந்தேன். ஃபோன் பண்ணிவிட்டு, ப்ரொஃபஸர் நீங்கள் அண்ணா அவார்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். நான் எதுக்கு அப்ளை பண்ணுவேன்? ப்ரொஃபஸர் நீங்கள் அண்ணா அவார்டுக்கு அப்ளை பண்ணுங்கள் ப்ரொஃபஸர் இந்த வருஷம். இல்லை சாரி சார், எனக்கு அந்த பழக்கம் கிடையாது. நோ, வி ஹவ் டிசைடட் டு கிவ் த அவார்ட் டு யூ, பட் யூ ஹவ் டு அப்ளை. ஐ செட், இஃப் யூ ஹவ் டிசைடட் டு கிவ், வை ஷுட் ஐ அப்ளை? இட்ஸ் எ ப்ரொசீஜர், ஐம் சாரி அப்படின்ட்டார். இவர் என்ன பண்ணார், இதே மாதிரி ஃபோன் ஒரு தடவை பண்ணிவிட்டு, என் ஸ்டூடெண்ட் ஆனி கிரேஸ் இருந்தாங்க, சீனியர் ரிசர்ச், அவங்க அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. அவங்கள வந்து கம் டு மை ஆஃபீஸ் இமீடியட்லி அப்படின்னு பனகல் மாளிகை போகும்போது அங்கே 2 பேரும் உட்காந்து ஃபார்ம் ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணியிருக்கிறாங்க. ஃபில்அப் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ஒரு லைன் வரும், இஃப் அவார்ட் இஸ் கிவன் ஐ வில் அக்செப்ட் த அவார்டுன்ட்டு. இதுக்கு ஒரு கையெழுத்து மட்டும் போட்டு கொடுக்க சொல்லுவார். அவன் வந்து சார் இஸ் ரிக்வெஸ்டிங் ப்ளீஸ் சைன் திஸ் சார் அப்படின்னா கையெழுத்து போட்டு கொடுத்தா அந்த அவார்டு கொடுத்தாங்க. அந்த வருஷம் அந்த அவார்டு அறிஞர் அவார்டு. இது வேடிக்கை தெரியுங்களா, பஞ்சாபில் இப்போ கூப்பிட்ருந்தாங்க. போயிட்டு என்னென்னா பற்றி இந்த ஃப்ளவர் ஃபெஸ்டிவலில் பப்ளிக் லெக்சர் அப்படின்ட்டு, அதுக்கு முந்தி அங்கங்கே யூனிவர்சிட்டிஸில் லெக்சர். இது
பத்திந்தாவுடைய சென்ட்ரல் யூனிவர்சிட்டி கேம்பஸில் கெஸ்ட் ஹவுஸில் தங்க வச்சுருக்கிறாங்க. அன்றைக்கி போய் ஈவினிங்கில் வந்து பஞ்சாபுடைய அக்ரிகல்ச்சர் மினிஸ்டரு, ஸ்பீக்கரு, அப்புறம் இன்னொரு மினிஸ்டர் 3 பேரும் வந்து 3 மணி நேரம் அவங்க செக்ரட்டரிஸோட கூட உட்கார வச்சு எனக்கு ப்ரெசன்டேஷன் சொல்லி சாயில் ஹெல்த்தை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது என் கூடயே சாப்பிட்டாங்க. அவங்க என் பக்கத்துலேயே உட்காந்து சாப்பிட்டாங்க மினிஸ்டர்ஸ் எல்லாம். உட்காந்து சாப்பிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு நைட்டு வந்து ஒரு 9:30 மணி இருக்கும் வீட்டுக்கு ரூமுக்கு திரும்பி வந்துட்டேன். ரூமுக்கு வந்து உட்காந்துருக்கிறேன், ஃபோன் வருது ஆர்கனைசர்கிட்டேருந்து. ஆர்எஸ்எஸ் உடைய என்வாயன்மெண்டல் சீஃப் கோபால்ஜி உங்களை பார்க்க விரும்புகிறாரு நாளைக்கு காலையில். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா? எதுக்காக அப்படின்னு. நோ, அபவுட் சாயில் ஹெல்த் இன் பஞ்சாப். ஃபார் சாயில் ஹெல்த் எனிபடி இஸ் வெல்கம் டு டாக் டு. ஓகே, ஹீ வில் ஜாயினிங் யூ ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் டுமாரோ மார்னிங். ஓகே. அவங்க லேட் ஆச்சு, நான் சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவங்க வந்தாங்க, அவரும் அவருடைய ஃப்ரெண்டு யாரோ டாக்டர் எல்லோரும் சேர்ந்து வந்தாங்க. உட்காந்து பேச ஆரம்பித்தார். லேப்டாப் கொண்டு வந்து வச்சேன், பேச ஆரம்பிக்கும்போது சாயில் ஹெல்த் வெரி குட். ஐ திங்க் அவர் சத்குருஜி அண்ட் ஸ்ரீ ஸ்ரீ ரவிச்சந்திரஜி ஆர் டூயிங் எ வண்டர்ஃபுல் ஜாப் சார், ப்ளீஸ் அப்படின்னு. வாட் அப்படின்னு, ப்ளீஸ் டோன்ட் இன்வால்வ் எனி ரிலீஜியஸ் பீப்புள் வித் மீ. Want on soil health? I'm ready to help you. I neither believe nor trust both those people. அப்படி பார்த்தாரு என்ன. ஓகே, அப்போ இல்லையே ஹிந்தியில். தென் ஐ ஷோட் ஹிம் த ப்ரெசன்டேஷன் காமிச்சிருந்தேன். பேசினார். அதுக்கப்புறம் அந்த வைஸ் சான்சலர் வந்தார், பேசினார். நான் முடிச்சிட்டேன். அது இப்போ பத்திந்தா ஃப்ளவர் ஃபெஸ்டிவலில் பப்ளிக் லெக்சர் கொடுக்க ஆரம்பித்து கொஞ்ச நேரத்தில் பார்க்குறேன், 5 மினிட்ஸில் ஃபஸ்ட் ரோவில் வந்து உட்கார்ந்தார். திரும்பியும் ஃபுல் லெக்சர் திரும்பியும் கேட்டார். கேட்ட பிறகு ஆர்கனைசர்ஸ் உள்ளார போயிட்டு அந்த மில்லட்ஸ்லாம் சில திங்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க, சாப்பிட்டுருக்கோம். இவர் பக்கத்தில் அவங்க வந்தார். அப்போ சில விவசாயிகள் வந்து எங்கிட்ட சில டிஸ்கஷன்லாம் பண்ணாங்க. பக்கத்துலேயே உட்காந்து எல்லாத்தையும் கேட்டார். திடீர்னு ஃபோன் பில் அடிச்சது. ஃபோன் எடுக்க போனேன். ப்ளீஸ் டோன்ட் டேக் இட், இட்ஸ் மை பர்சனல் நம்பர், கீப் இட் வித் யூ அப்படின்னாரு. சரின்ட்டு சேவ் பண்ணி வச்சுட்டேன். ஆர்கனைசர் அதுக்கப்புறம் சொன்னார், பெரிய அளவில் டிஸ்கஷன் நடந்துகிட்ருக்கு, ஹவு டு இம்ப்ரூவ் சாயில் ஹெல்த். இவர்கிட்ட நான் என்ன சொன்னேன், இதை பாருங்கள். அவர் என்ன சொன்னேன்னா, எங்களுடைய சேவக்குங்க வந்து எல்லா கிராமத்தையும் இருக்கிறாங்க, இந்தியா முழுக்க இருக்கிறாங்க. நான் சொன்னேன், உங்களுடைய உண்மையாகவே இன்ட்ரெஸ்டட் சேவக்கு யார் இருக்காங்க ஐடென்டிஃபை பண்ணுங்கள், செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு இடத்துல கூப்பிடுங்க, நான் ட்ரைனிங் கொடுத்துறேன், அவங்க போய் பண்ணட்டும். மதமோ இதுவோ எதுவுமே வரக்கூடாது. எனக்கு கிராமம் முக்கியம், மண் முக்கியம். ஐ எம் ரெடி டு ஹெல்ப் யூ. தேங்க்யூ. அந்த ப்ராஜெக்ட் பேர் சுல்தான் இஸ்மாயில் ப்ராஜெக்ட்னு டிஸ்கஷன் நடந்துட்டுருக்காங்க. they are discussing about it. அந்த உமேதன் தான் ஃபோன் பண்ணி சொன்னோம். they are still discussing how to implement it, how to take it forward. நமக்கு யார் பண்ணா என்னங்க? அந்த மாதிரி ஒரு திங்கிங் தமிழ்நாட்டில் நிறைய நடந்திருக்கு. நிறைய வந்து ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டே பண்ணிட்டு. ஆமாம். இது ஒர்க் ஆகல. மெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே